கூலி படத்துல வெளியான மோனிகா பாடல் பெரிய அளவுல ஹிட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துல இடம்பெற்ற மோனிகா பாடல்ல வர வரிகள் பாத்தீங்கன்னாக்க, மோனிகா பெல்லூசி இறங்கி வந்தாச்சு, கடலே கொந்தளிக்கும் சுனாமி வந்தாச்சு அப்படின்ற இந்த பாடல் வரிகள் தான் இந்த படத்துல வர பாடலுக்கு பெரிய அளவுல ஒரு ஈர்ப்பை கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். விஷ்ணு எட்மன் இந்த பாடலை எழுதியிருக்காரு. சுபாஷினி மற்றும் அனிருத் அசல் கோளாறு ஆகிய 3 பேரும் இந்த பாடலை பாடியிருக்காங்க. இந்த பாடல் வெளியானதுல இருந்து இணையத்துல பலராலும் அதிகம் தேடப்படக்கூடிய, இன்ஸ்டாகிராம்ல அதிக ரீல்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடலா இந்த பாடல் மாறி இருக்கு. சரி, இப்போ இந்த மோனிகா யாரு அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே மண்டையில உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேரு மோனிகா பத்தி தேடவும் தொடங்கிட்டாங்க. யார் இந்த மோனிகா? மோனிகா பெல்லூசி ஐரோப்பிய நாட்டுல ஒரு பெரிய நடிகையா பார்க்கக்கூடிய இவங்களுக்கு 60 வயது ஆகுது. 60 வயது ஆனாலும் அவர் நடித்த படங்கள் எல்லாமே தாறுமாறா இருக்கும்னு தான் சொல்லணும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னாக்க த மேட்ரிக்ஸ் ரீலோடட், த மேட்ரிக்ஸ் ரெவல்யூஷன், அதுக்கப்புறம் த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட், அதுக்கப்புறம் ஸ்பெக்டர் அப்படின்ற பல படங்கள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. இவங்க நடித்த எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்பவே மக்கள் மத்தியில ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டரா தான் இருந்துச்சு. குறிப்பா அவங்க நடிச்ச மெலினா அப்படின்ற திரைப்படம் உலக அளவுல இவங்கள தேடப்படக்கூடிய ஒரு நடிகையா மாத்திருச்சு. ஹாலிவுட்ல இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். காரணம், 2ஆம் உலக போர்ல நடைபெற்ற காலகட்டங்கள்ல இந்த படம் இயக்கப்பட்டிருக்கு. 2001ல வெளியான இந்த திரைப்படத்துல அவங்க நடிச்ச அந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டரா மாறிச்சு. ஒரு 10 பருவ சிறுவனுக்கு தன்னை விட மூத்த பெண்ணோடு அவங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப அழகா அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இதனால அந்த பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப கிறிஸ்பியா காமிச்சிருப்பாங்க. இந்த படம் வெளியானது பிறகுதான் மோனிகா பெல்லூசிக்கு உலகம் முழுவதும் இருந்து ரசிகர்கள் பட்டாளம் குவிய தொடங்கிட்டாங்க. மோனிகா பாடல் தற்போது 68 மில்லியன் பார்வையாளர்களை கடந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. இந்த பாடலை மோனிகா பெல்லூசி ரொம்ப விரும்புவதாக பூஜா ஹெக்டே நேற்றுக்கு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? மோனிகா பெல்லூசியோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சகுட்டு மேனிக்கு இந்த பாடலை கேளுங்கன்னு நம்ம ஆளுங்க போட்டு படுத்தி வச்சுட்டானுங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவங்களோட இன்பாக்ஸ்ல இந்த பாடலை கேட்க சொல்லி ஓவர் அழுத்தம் கொடுத்துட்டாங்க. அவங்களும் ஒரு வழியா இந்த பாடலை நான் கேட்டுட்டேன், எனக்கு இந்த பாடல் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்களும் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்ல 6 மில்லியன் ஃபாலோவர்ஸை வச்சிருக்கிற மோனிகா பெல்லூசி சமீபத்துல ஒரு புகைப்படத்தை போடுறாங்க. அந்த புகைப்படத்துக்கு கீழே நம்ம பசங்க போட்டிருக்க கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பூரா பயலும் நம்ம தமிழ்நாட்டு பயலுங்க தான் போட்டிருக்கானுங்க. அப்படி மோனிகா பெல்லூசிய தூக்கி கொண்டாட தொடங்கிட்டானுங்க நம்ம ஆளுங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம பசங்க ஒரு புது உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. மோனிகா பெல்லூசி இந்த படத்துல ஒரு கேமியோ பண்ணிருக்கதாவும், அது ரொம்பவே படத்துல ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னும் உருட்ட தொடங்கியிருக்காங்க. ஏன்பா உருட்டுறதுக்கு ஒரு அளவு வேணாமாப்பா, என்னப்பா நீங்க அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. சரி, நம்ம விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி படக்குழுவிட்ட நம்ம விசாரிச்சோம். படக்குழு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னாக்க, மோனிகா பெல்லூசிக்கும் மோனிகா பாடலுக்கும் துளி அளவும் சம்பந்தம் கிடையாது. மோனிகா பெல்லூசியோட நீண்ட நாள் ஃபேன்ஸா யாரு? நம்ம டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும். அவங்க 2 பேருக்கும் மோனிகா பெல்லூசிய ரொம்ப பிடிச்சு போக, அவங்க 2 பேரும் அடிக்கடி சந்திக்கும் போது மோனிகா பெல்லூசி படத்தை பார்ப்பதும் அதை பத்தி பேசுவதும் இப்படியான உரையாடல் இருக்கும்போதுதான் ஏன் நம்ம மோனிகா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா வர அதையே ஒரு பாடலாவையும் மாத்திருக்காங்க அனிருத் மற்றும் லோகேஷ் கனகராஜ். ஆனா இது புரியாம நம்ம ஆளுங்க அவங்க கேமியோ பண்றாங்க, நீங்க படத்துல பார்க்கதான் போறீங்க அப்படின்னு சொல்லி உருட்டுன்னு உருட்டுறாங்க. கண்டிப்பா அது எதுவுமே கிடையாது. இன்னொரு விஷயம் லோகேஷ் குறிப்பிட்டது என்ன அப்படின்னாக்க, படம் ரொம்பவே சஸ்பென்ஸா த்ரில்லரா போகும். அதுக்கு நடுவுல உங்களெல்லாம் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறதுக்காக அந்த படத்துல அந்த பாடலை வச்சிருக்கோம். அதனாலதான் அந்த இடத்துல பூஜா ஹெக்டேவையும் நாங்க ஆட வச்சோம் அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பீஷ்ம பருவம் படத்துல சௌபி ஆடின ஒரு பாடலை பார்த்துதான் லோகேஷ்க்கு அவர் நம்ம படத்துல ஒரு பாடல்ல ஆடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதாகவும், அதனாலதான் இந்த படத்துல சௌபியும் ஆடி இருக்காங்க அப்படின்றதையும் குறிப்பிட்டாரு. சோ இவ்வளவுதாங்க மோனிகாவுடைய வரலாறு. அதனால ரொம்ப எதிர்பார்த்து மோனிகா பெல்லூசிய ஸ்கிரீன்ல பார்க்கலாம்னு நினைச்சு போகாதீங்க, கண்டிப்பா ஏமாந்துருவீங்க. மோனிகா பெல்லூசியோடைய பாடலை வேணா நீங்க கேட்கலாம்.
சரி மக்களே, கூலி படத்தை பார்த்துட்டு நாளைக்கு உங்களுக்கு கூலியோட ரிவ்யூவை போடுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.